நான் போறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் ரொம்ப சீரழிஞ்சு இருந்துச்சு. அதுல உள்ள பொண்ணுங்கள்லாம் அரையும் குறையுமா ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஜிங்கு 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 ஜிங்குன்னு ஆடினாங்க. அது நான் பல வீடியோவிலே சொல்லியிருந்தேன். ஆனால் நான் போனதுக்கு அப்புறம் அது எல்லாமே தூய்மைப்படுத்தப்பட்டது. சீசன் 7ல பாருங்க, ஒரு ஒரு ஆபாசமான எதனா ஒரு குனிறதோ ஒரு நிமிறதோ இப்படி ஆடுறதோ எதனா இருக்கா? இல்ல, இருக்காது. அது காரணம் கூல் சுரேஷ் அங்க போய் அங்க உள்ள ஒரு பெண்களையும் ஒரு ஆண்களையும் சீசன் 7 பிக் பாஸ் சீசன் 7ல உள்ள அத்தனை கண்டஸ்டையும் நான் திருத்தி வச்சிருந்தேன். தங்கச்சி இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, நீ வெளியில வேற மாதிரி தெரிவ அப்படின்னு சொல்லி நான் எல்லாமே அது சரி பண்ணேன். இது கமல் சாரே அவரோட இதுல சொன்னாரு, இந்த மாதிரி கூல் சுரேஷ் சில விஷயங்கள்லாம் சொல்லி அதை சீர்படுத்தி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி. அது ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் சீசன் 6 வரைக்கும் அது கன்றாவியா இருந்துச்சு, அப்படின்னு வாந்தி வர மாதிரி தான் இருந்துச்சு. சீசன் 7 உலக வரலாற்றிலேயே சீசன் 7 பிக் பாஸ் சீசன் 7 அருமையா இருக்கு, பெருமையா இருக்கு. கூல் சுரேஷ் அங்க உள்ள அனைத்து பேரையும் திருத்தி இருக்கிறான் அப்படின்னே சொல்லலாம். நான் இப்படி தடவுறேன்னு பார்க்காதீங்க, அதுதான் சொல்றேன். நான் இப்படி தடவ மாட்டேன். ஏன் தடவ மாட்டேன்னா உள்ளே எல்லாம் முடிச்சிட்டாங்க. அது இருக்கு, தடவுறது நான் தடவ மாட்டேன். ஏன்னா தடவுறதுக்கே ஒரு நிகழ்ச்சி ஒன்று டிவியில வந்துட்டு இருக்கு, அது பேரு பிக் பாஸ். அதுல தடவுறாங்க. அதுல ஒரு பையன் இருக்கான், அவன் என்ன பண்றான், பொம்பளை பொண்ணுங்களை இப்படி தரங்கிக்கிறான்பா, விரலகுறா இப்படி விரல கடிக்கிறான். இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தேன் நான். இதை நான் சொன்னாக்க கூல் சுரேஷ் மேல ஏதோ தப்பா சொல்லுவீங்க. இவன் காண்டில சொல்றான் பிக் பாஸ்ல அவனை கூப்பிடல அப்படி தெரியலவா. நான் அந்த ஷோ பாக்குறது இல்ல, பட் ஃபேஸ்புக்கு அந்த இதுல எல்லாம் வரும், தடவுறதெல்லாம் காட்டுறாங்க இல்லையா. அதனால இதுல தடவுறத விட அதுலயும் தடவுறாங்க, அதுல தடவுறத விட இதுலயும் தடவுறாங்க. அதனால தடவி தடவி படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. சரியா? நன்றி. ஆமாங்க, இது நிறைய பேர் பணத்துக்காகவும் புகழுக்காகவும் இந்த நிகழ்ச்சிக்கு வராங்க பிக் பாஸ்க்கு. ஆனால் யதார்த்தமான மனிதன் ஜிபி முத்து அவர்கள், எனக்கு காசு பணம் தேவையில்ல, பேரு புகழ் தேவையில்லை, எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம், என் குழந்தை குட்டிங்க தான் முக்கியம் அப்படின்ற ஒரே நோக்கத்தில் எனக்கு இதெல்லாம் வேணாயா, வப்பமான வேணாயா அப்படின்ட்டு அவர் பாட்டே குடும்பத்தை பார்க்க போயிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு மெரினால நம்ம காந்தி சிலை, கண்ணகி சிலை அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, எனக்கு வேணாம், அந்த ஜிபி முத்துக்கு வைங்க. யாராவது பெண்கள் கிட்ட தப்பா நடந்துகிட்டது என்ன பண்ணுமா? எந்த பொண்ணு கை பிடிச்சிட்டான்? கை பிடிச்சிட்டியா? நீங்க கை பிடிச்சிட்டியா? எந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னாங்க அந்த பொண்ணு? அந்த தனலட்சுமியா? அந்த தனலட்சுமிக்காக நான் மட்டும் இல்ல, உன் சித்தப்பா இருக்காரு, உன் பெரியப்பா இருப்பாரு, அண்ணன் நான் இருக்கேன், நான் உனக்கு கை கொடுக்குறேமா? யாரு அமீரு? யாரு அமீரு? அமீரு உனக்கு ரொம்ப திமிரு. ஏன் பொண்ணுங்கிட்ட அப்படி நடக்கிறா? இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், தெரியாதா? அமீரு இதுல ரொம்ப தப்பு அமீரு. ஓகே, யாரு யாரு? ஓ, அந்த தடவை பேர் அசன்னா? அசல் தம்பி, ஏப்பா அப்படி பண்ற? ஏன் அப்படி தடவுற? நீ விட்டாக அப்படி தடவிக்கிட்டு இருப்பியா? ஏன் அப்படி தடவுற? தயவு செஞ்சு அப்படி தடவாத, புரியுதா? இது எல்லாரும் பார்க்குற நிகழ்ச்சி. அது நான் பொதுவாக தான் பேசுறேன். அசல் கோளாறு. நீ உண்மையிலே கோளாறு, எனக்கு மேல கோளாறு இருப்ப போல இல்லையா? தயவு செஞ்சு அப்படிலாம் தடவாதப்பா, புரியுதா? தடவுங்க, வேணான்னு சொல்ல, எங்க எடுத்துன்னு போய் தடவுமா அங்க தடவுங்க. நீங்க பப்ளிக்ல வச்சு தடவுறீங்க. இந்த தம்பிக்கு இன்னும் கல்யாணமா ஆகல, இவன் என்ன பண்ணுவான், இவன் என்ன பண்ணுவான்? அதனால அது மாதிரிலாம் தடவாதீங்கப்பா. இப்போ கமல் சார் பண்ண மாதிரி விஜய் சேதுபதி பண்றாங்க, நிறைய ஆர்டிஸ்ட் உள்ள வராங்க, எப்படி இருக்கும்? ஏப்பா, விஜய் சேதுபதி நல்ல ஒரு நடிகர், மக்கள் மனசுல மக்கள் நாயகனா, மக்கள் செல்வன், கருப்பு கமலஹாசன் என்று பெயர் எடுத்த திரு விஜய் சேதுபதி அவர்களை சண்டைக்கு வாடா வாடா வாடான்னு இழுக்கிற மாதிரி நல்லா போயிட்டு இருந்த அந்த தம்பிய, விஜய் சேதுபதி அவர்களை, அந்த நாயகனை நீங்க வாலண்டியா எழுத்துட்டு போய் பிக் பாஸ் 8க்குள்ள குழிக்குள்ள எடுத்து போய் தள்ள போறீங்களே, இது நியாயமா? மக்கள் நாயகனா இருக்கிற, மக்கள் செல்வனா இருக்கிற இந்த விஜய் சேதுபதி அவர்களை பிக் பாஸ் 8
அது 8 அது ராசியான நம்பரா இல்லையான்றது உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் அந்த ஒரு மக்கள் கலைஞனை கூட்டிட்டு போய் அந்த பிக் பாஸ் 8க்குள்ளே போய் போடுறீங்களே, நான் என்னத்த சொல்றது, எதுக்காக சொல்றேனாக்கா, ஆளானப்பட்ட கமலஹாசன் அவர்களே, உலக நாயகன் கமலஹாசன் அவர்களே தாக்குப்பிடிக்க முடியாமல், ஏன்னா நான் எல்லாமே கண்கூட பார்த்தவன், உள்ளுக்குள்ள என்னென்ன நடக்குது, வெளியில் என்னென்ன நடக்குது எல்லாமே நான் பார்த்துட்டு இருக்கிறவன். அப்படி ஆளானப்பட்ட உலக நாயகன் கமலஹாசன் அவர்களையே மக்கள் எல்லாரும் வந்து அது சரியில்லை, இது சரியில்லை, மாயா கூட அப்படி ஆயிடுச்சு, பூர்ணிமா கூட அப்படி ஆயிடுச்சு, இல்லாதும் பொல்லாதும் சொல்லி அந்த உலக நாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு நீங்க ஒரு கெட்ட பேர் விளைவிக்கும் விதமாக நீங்க கண்ட கர்மாந்தத்தில் தான் பண்ணி வச்சீங்க. கமலஹாசன் என்பவர் அவர் எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான கலைஞர், அவர் உத்தமனான கலைஞர், அவர் உடல் பொருள் ஆவி அனைத்தும் சினிமாவுக்காக அர்ப்பணித்த அந்த திரு கமலஹாசன் அவர்களை நீங்கள் வந்து வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசி, கமலஹாசன் வந்து அப்படி இவங்களுக்காக பணிஞ்சு போயிட்டாரு, அவங்களுக்காக குனிஞ்சு போயிட்டாரு, அவர்களுக்காக நிமிர்ந்து போயிட்டாரு, இவர்களுக்காக வளைஞ்சு போயிட்டாரு அப்படிலாம் சொல்லி நீங்கள் சப்பக்கட்டு கட்டினீங்களே, அதெல்லாம் வந்து எனக்கு மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கலைஞனையே நீங்கள் இப்போ பலவிதமாக பேசிய நீங்கள் அந்த ஆடியன்ஸு இப்போ வந்து விஜய் சேதுபதி அவர்களை நீங்கள் வலுக்கட்டாயமாக சண்டைக்கு வாடா 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 அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த பிக் பாஸ் 8க்குள்ளே கூட்டின்னு வந்து அவரை விட்டுருக்கீங்க. என்னென்ன நடக்க போதோ தெரியல. உண்மையிலே சொல்கிறேன், விஜய் சேதுபதி அவர்கள் நல்ல தங்கமான மனுஷன். தயவு செஞ்சு நீங்கள் நாக்கு மேலே பல்ல போட்டு அவரை வந்து தயவு செஞ்சு எதுவும் சொல்லாதீங்க, சரிங்களா? இது எல்லாமே நன்மைக்காக தான் அப்படின்னு நினச்சிட்டு போனோம். பிக் பாஸ் 8 அப்படின்றது அது ஒரு ஜனரஞ்சகமான ஒரு கிளிர்ச்சி ஊட்டக்கூடிய, ஒரு முதிர்ச்சி ஊட்டக்கூடிய, ஒரு கிளுகிழுப்பு ஊட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அது, சரிங்களா? அதில் நீங்கள் கருத்து திணிக்கணும், குருத்து திணிக்கணும்னு சொல்லி அந்த பிக் பாஸ் 8ஓட கண்டஸ்டன்ட் ஜட்ஜி அவர் பேர் என்னவா, விஜய் சேதுபதி அவர்கள் வந்து தயவு செஞ்சு நீங்கள் எதுவும் வந்து நீங்கள் குறை சொல்லாதீங்க, சரிங்களா? அது எல்லாமே ஒரு நாடகம், புரியுதுங்களா? உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்றது எனக்கு தெரியும், வெளியில என்ன நடக்குதுன்றது தெரியும். இன்று முதல் ஆட்டம் ஆரம்பம். நான் வேணா சொல்றேன், அது சொல்றாங்களே என்னது, ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு, எப்படி ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு, ஆனா ஆடியன்ஸ் பழசு. ஆட்டமும் புதுசு ஆளும் புதுசு, ஆடியன்ஸ் பழசு. அவன் கழிவு ஊத்துறத ஊத்திக்கிட்டு தான் இருப்பான், குடிக்கிறத குடிச்சிட்டு தான் இருப்பான், தடவுறத தடவிட்டு தான் இருப்பான். நீங்க வேணா பாருங்க, இந்த பிக் பாஸ் 8 ஒரு ராசி இல்லாத நம்பர் உனக்கு தெரியும், இவனுக்கு தெரியும், இவன் பொண்டாட்டிக்கு தெரியும், காதலுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த பிக் பாஸ் 8 வச்சு என்னென்ன ஆட்ட போதோ தெரியல. இன்று முதல் ஆரம்பம். இப்பவும் சொல்றேன், ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு, ஆடியன்ஸ் பழசு. என்ன நடக்க போதோ தெரியல. என்ன சார், நீங்க பிக் பாஸை பத்தி கேட்காதீங்க சார். இன்னைக்கு தமிழகமே அமைதி பூங்காவா இருக்குது, புரியுதுங்களா? தமிழகம் அமைதி பூங்காவா இருக்கு. ஆனா பிக் பாஸ்ன்ற இந்த நிகழ்ச்சினால இன்னைக்கு வந்து தமிழகத்தை வந்து சீர்குலைச்சிட்டு இருக்காங்க. நேற்று அந்த பையன் பேர் என்ன, ராணவா, அவன் கையை உடச்சி வச்சிருக்காங்க. அவனுக்கு கையை உடஞ்சது, வேற எதனா உடஞ்சுதான் அவனுக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? அவன் குடும்பத்துக்கு யாரு பதில் சொல்றது? பிக் பாஸ்ன்ற ஒரு நிகழ்ச்சியா நடத்திட்டு இருக்கீங்க, என்ன விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து தமிழகத்தில் வந்து எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் அமைதியாக போயிட்டு இருக்கு இன்னைக்கு இந்த திமுக அரசுனால. ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, பிக் பாஸ்ன்ற ஒரு நிகழ்ச்சியை வச்சு வீட்டுக்குள்ளே சண்டை மூட்டி விட்டு, இதெல்லாம் வந்து அக்கம் பக்கத்தில் நடக்காத விஷயங்களா? நீ நன்றி சார், இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு போறீங்க, அது மிகப்பெரிய தவறு. இப்பவும் சொல்கிறேன், தமிழக அரசே உங்களை தயவு செஞ்சு கேட்டுக்கொள்கிறேன், பிக் பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்யுங்க. அடுத்து பிக் பாஸ் 9 வரவே கூடாது, புரியுதுங்களா? நன்றி. என்னவா போனாதாங்க தெரியுது, அது ஜெயிலா என்னதுன்ற போனாதானே தெரியுது. அது மிகப்பெரிய ஒரு கொடுமையான விஷயம். பல விஷயங்கள் நடக்குது. நான் வந்து பிக் பாஸ் சீசன் 7ல் இருந்தேன், அப்போ அங்கே நடந்ததெல்லாம் களை எடுத்து வச்சேன். ஆனால் இப்போ வந்து எதுவுமே சொல்ல முடியல, அப்படி ஒரு அசிங்கமான செயலாம் நடந்துட்டுருக்கு. தயவு செஞ்சு தமிழக அரசே பிக் பாஸ் சீசன் 8 தடை செய்யுங்க, புரியுதுங்களா? அப்போ தான் தமிழகம் வந்து அமைதி பூங்காவாக இருக்கும். இந்த நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நான் வந்து மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன், பிக் பாஸ் 8 தடை செய்யுங்க. நான் வணங்கானுக்கு போயிட்டு வரேன், வணங்கி போயிட்டு வரேன். நன்றி. கமெண்ட்ல வந்து என்ன திட்டாங்களே, அதுக்கு என்ன பதில் சொல்லுங்க கேட்டீங்களா? நீங்க தானேப்பா கேட்டீங்க. இப்போ சொல்றேன், என்ன திட்டுறவங்களை பற்றி நான் கவலைப்படவே இல்லை. நேற்று கூட ஒரு தம்பி எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணே நேற்று வந்து எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு சண்டைண்ணே, எங்கள் அப்பா தண்ணி அடிச்சு எங்கள் அம்மா போட்டு அடித்தாரு,
இதனால வந்து எங்கள் அம்மா கோவத்தில் போய் தூக்கு மாட்டிக்கிறதுக்காக போனாங்க. டக்குன்னு நான் போய் உங்களோட வீடியோவை தான் நான் எடுத்து காமிச்சேன். வீடியோவை எடுத்து காமிக்கும் டக்குன்னு எங்கள் அம்மாவுக்கு மனசு மாறிடுச்சு. இவெல்லாம் உயிரோட இருக்கான், நான் அதுக்குடா சாவணும் அப்படின்னு அந்த அம்மா சொன்னதா அந்த பையன் வந்து சொன்னான். அப்போ அந்த தம்பி சொன்னான், அண்ணா எங்கள் அம்மாவோட உயிரை காப்பாற்றினது நீங்கண்ணா அப்படின்னா. அதனால கமெண்ட்ல என்ன திட்டவங்களை பற்றி எனக்கு கவலையே இல்லை, புரியுதுங்களா? அந்த மாதிரி தாய் குலங்களை நான் வந்து உயிரோட வாழ வைக்கிறேன்ல, அது போதும் எனக்கு. இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஓகே, வெந்து தணிந்தது காடு. எப்படி வெந்து தணிந்தது காடு? காலங்களில் அவ்வளவு வருஷத்துக்கு வணக்கத்தை போடு 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 போடு.